இரும்பு காலத்து ஏரோஸ்பேஸ் மெட்டல். ஆதிச்சநல்லூரில் கிடைச்ச அந்த 8 அடி நீள ஈட்டி மட்டும் இல்லை, அங்கே கிடைச்ச கேடயங்கள் மற்றும் கத்தி குத்துவாள்களை நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற நவீன போர் விமானங்களுக்கு பயன்படுத்துகிற லைட் வெயிட்டான ஹை ஸ்ட்ரெங்க் உலோகங்கள் மாதிரி அன்னைக்கே எடை குறைவான அதே சமயம் அதிக உறுதி கொண்ட ஸ்டீலில் இதை செஞ்சுருக்காங்க. அதாவது ஒரு போர் வீரன் அந்த 8 அடி ஈட்டியை கையில் தூக்கும்போது அவனுக்கு எடை தெரியக்கூடாது, ஆனால் எதிரி மேலே படும்போது அது பாறையையும் பிளக்கிற பலத்தோடு இருக்கணும். 5300 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மெட்டீரியல் சயின்ஸ் நுட்பத்தை நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி இருக்காங்கன்னா நம்ம சாதாரண ஆட்கள் இல்லை, இரும்பு காலத்து வீரர்கள். நம்ம கிட்ட கிடைச்ச கத்தி ஈட்டி எல்லாமே உலக முதல் தர இரும்பு. இதில் ஒரு பெரிய திருப்பம் என்ன தெரியுமா? இந்த இரும்பு பொருட்களில் கார்பன் அளவு ரொம்ப துல்லியமாக இருந்திருக்கு. அதுதான் 5300 வருஷம் ஆனாலும் இன்னும் துருப்பிடிக்காமல் அப்படியே இருக்குது. தமிழனோட எஃகு தொழில் அப்போவே உலக தரத்தில் இருந்திருக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, 200 செல்சியஸில் இருந்து 1500 செல்சியஸ் வரை சூடுபடுத்தி ஏகப்பட்ட செயல்முறை செஞ்சதுக்கு அப்புறம்தான் ஒரு தரமான இரும்பு கிடைக்கும். இன்றைக்கி நாம் பொறியியல் பட்டம் படிச்சுட்டு நவீன உலைகளை வச்சு 1500 வெப்பத்தில் பண்ணுற விஷயத்த அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் எந்த புத்தகமும் படிக்காமல் வெறும் அனுபவத்திலே செஞ்சு முடிச்சிருக்காங்க. அதுதான் தமிழனின் உலோகவியல் அறிவு. இரும்பு தாதுவை கரியால் உருக்கி அது துருப்பிடிக்காமல் இருக்க கார்பன் அளவை சரியாக கலந்து அப்போவே ஸ்டீல் செய்கிற வித்தையை உலகத்துக்கே கற்றுக் கொடுத்தவங்க நம்ம ஆளுங்க. இங்கே கிடைச்ச இரும்பு பொருட்களை கார்பன் டேட்டிங் பண்ணி பழைய நாகரிகங்களில் கிடைச்ச பொருட்களோடு ஒப்பிட்டு பார்த்தப்ப இங்கே இருந்த இரும்பு தான் சுத்தமான இரும்பாக இருந்திருக்கு. அதாவது இப்போ இருக்க உயர்ந்த ரக இரும்புக்கு தேவையான கார்பன் அளவுக்கு ஏற்ற மாதிரி துல்லியமாக இருந்திருக்கு. நம்ம முன்னோர்கள் வெறும் விவசாயிகள் மட்டும் இல்லை, ஆபத்தை எதிர்கொள்ள உச்சக்கட்ட தரமான ஆயுதங்களோடு வாழ்ந்த பயங்கரமான போர் வீரர்களும் கூட.